இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரு யார் வந்திருக்கான்னு. தனா, நீ எப்படி? மாயா, யாரோ திருடனுங்க தனா வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்களாம். உன் பெரியப்பாவுக்கு தகவல் வந்து இதுக்கு மேல நீ தனியா இருக்க வேண்டான்னு தனாவை போய் கூட்டிட்டு வந்துட்டாராம். அப்படியா? ஆ, கடவுளே, பெரியப்பா மட்டும் அங்க போகலனா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தூக்கம் வருது. ஆர்த்தி எடுத்தீங்கன்னா நான் போய் தூங்கும். ம். அவளுக்கு அவ ரூமை ஒதுக்கி கொடு. ஆ. தனா, அந்த வீட்டுல உன்னை தனியா விட்டுட்டு வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி இருந்த. நீ இங்க வந்து சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்த. என் வேண்டுதல் வீண் போகல. நீ நம்ம வீட்டுக்கே வந்துட்ட. எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா கதிரோட வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரே யோசனையா இருக்குமா. என் வீட்டுக்கு திருடனுங்க வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சு எப்படி அங்க உடனே வந்தாருன்னு தெரியல. இது என்ன கேள்வி? தான் கன்றுக்கு பசி எடுக்கிறது எங்கேயோ மேய்ச்சல்ல இருக்கிற பசுவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட ஒவ்வொரு அசைவும் பெத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் உன் அப்பாவுக்கு நீ செல்ல பொண்ணு தானே. என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் தான் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா உன் அப்பா ஓடி வர மாட்டாரு. வந்ததும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் போடாம உன்னை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தியா. சரி பாதனா, நான் உன்னை ஒரு ரூம் கூட்டிட்டு போறேன். என் வீட்டுல என் ரூமுக்கு எனக்கு வழி தெரியாதா?